ஹாய் ஹலோ வணக்கங்க. சண்டே ஸ்பெஷலாக இன்றைக்கி உங்களுக்கு எங்கள் கன்னியாகுமரி ஸ்டைலில் கருவாட்டு கறி எப்படி வைக்கிறதுங்கிறத உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன். பார்த்துக்கோங்க. ஆயில் வேண்டாம், தாளிக்க வேண்டாம், கவனமாக பாருங்கள். பார்த்துடலாமா? கறிச்சட்டி எடுத்துக்கிடுங்க. அதில் மாங்காய், முருங்கைக்காய், அப்புறம் வந்து கத்தரிக்காய், அப்புறம் வந்து வாழைக்காய் இதெல்லாம் வெட்டி போட்டுக்கிடுங்க. அப்புறம் நெத்திலி கருவாடை கழுவி இப்படி வச்சுக்கிடுங்க. சரியா? எல்லாம் போட்டுட்டு புளி கோவரை போட்டு அதை என்ன செஞ்சுடுங்க, அப்படி புளிஞ்சு அதுக்குள்ளே ஊற்றிடுங்க. பார்த்துக்கிடுங்க. அடுத்தது தேங்காய் அடித்து ஊற்றிக்கிடுங்க. இந்த தேங்காயில் பார்த்திங்கன்னா சின்ன உள்ளி கொஞ்சோண்டு ஜீரகம் மட்டும்தான் போட்டிருப்போம். அதையுமே கலக்கி என்ன செஞ்சுடுங்க, உள்ளே ஊற்றிக்கிடுங்க. தேவைக்கு தண்ணியும் ஊற்றிக்கிடுங்க. சரி, அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூனு வத்தல் பொடி போட்டுக்கிடுங்க. அப்புறம் வந்து அரை ஸ்பூன் இது மல்லிப்பொடி போட்டுவிடுங்க. அப்புறம் கலருக்கு கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி போட்டுவிடுங்க. பரல் உப்பு தான் யூஸ் பண்ணுவோம். பார்த்துடுங்க. போட்டு எல்லாத்தையும் என்ன செஞ்சுடுங்க, நல்லா கலக்குன்னு கலக்கிக்கும். கை வச்சு கலக்குனா போதும், ஒன்றும் ஆகாது. அடுத்து கருவேப்பிலையும் என்ன செஞ்சுடுங்க, உருவி போட்டு அப்படி நல்லா கலக்கி அப்படியே அடுப்பில் வச்சு தீபத்தை வச்சு கொதிக்க விட்டிங்கன்னு நினச்சிக்கிடுங்களா, அப்படி வேறு லெவலில் இருக்கும். அழகாக நுரை வந்து கொதித்து வெந்துக்கிட்டே இருக்குது பாருங்கள். அப்படியே மூடி வச்சுருங்க. சரி, அது ஒல்ல முடியேன்னு அடுத்தது கொஞ்சம் நேரம் கழித்து எடுத்து பார்த்தோம் அப்படின்னா சூப்பரான சுவையான கருவாட்டு கறி ரெடி. பாருங்கள், சூப்பராக கருவாடுக்கு அந்த கத்தரிக்காய் மாங்காய்லாம் வெந்திருக்கு பாருங்கள். அப்படியே உள்ளங்கையில் கொஞ்சோண்டு ஊற்றி நக்கி டேஸ்ட்டு பார்த்தோன்னு நினச்சிங்களா, வேறு லெவலில் இருக்கோங்க. ஓகேவா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.